ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் துவங்கியது ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம். தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் உடன் வர எம்பெருமானாருக்கு மாடவீதி புறப்பாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பல்லவ உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதராஜரும் பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரவரதரும். திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் தேவஸ்தான பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் பங்குனி திருவோண உற்சவம். ஸ்ரீ விஜயவல்லி தாயாருடன் ஸ்ரீ சக்கரராஜனுக்கு திருக்கல்யாணம். சென்னை மண்ணடி அருள்மிகு மல்லிகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் 19 நாட்களுக்கு நடைபெறும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் இன்று காலை எம்பெருமானார் திருவீதி புறப்பாட்டுடன் துவங்கியது. பகவத் ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டா அத்வைத்த அடிப்படையில் மீமாம்ச கிரந்தம் எனப்படும் நூலுக்கு ஸ்ரீபாஷ்யம் எனும் விளக்க உரையை இயற்றினார். இதனாலேயே அவருக்கு பாஷ்யக்காரர் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த நாளான திருவாதிரை நட்சத்திரம் கூடும் தினத்தில் ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் பாஷ்யக்கார சாத்துமுறை வைபவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாஷ்யகார உற்சவம் முதல் நாளான இன்று காலை கோவிலில் முதல் மணியோசை ஒலித்த பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்திலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் உடன் வர ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். எம்பெருமானாருக்கு பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரத்தின் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு ஸ்ரீ ராமானுஜரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். இரு குடைகள் பிடித்தவாறு மங்களவாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உடையவருக்கு மாடவீதி புறப்பாடு துவங்கியது. அப்போது திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானார் முன்பு பிரபந்த பாராயணம் செய்வித்தனர். பிறகு மீண்டும் உற்சவமூர்த்திக்கு மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. உலா முடித்து கோவிலை அடைந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு இசைவாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டியதும் பாராயணம் செய்த ஜீயர் பெருமக்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜர் திருக்கோவிலில் பல்லவ உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளன்று ஆலயத்தில் உள்ள 100 கால் மண்டபத்திலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் திருக்குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களவாத்திய முழக்கத்தோடு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. சுவாமிக்கு தங்க கிரீடம் அணிவித்து திருமார்பில் உபயநாச்சியார்களின் பதக்கங்களோடு நீலநாயக்க பதக்கம், பவளமாலை, தங்க யக்னோபவீதம் அணிவித்து பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் புதுப்பட்டாடைகளோடு கிரீடங்கள் அணிந்து இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். பாராயணங்கள் நிறைவு பெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. வழிநடையிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிறிய திருவடி சன்னதி சென்ற உற்சவ மூர்த்திகள் கோவிலின் முன்பு எழுந்தருள சிறிய திருவடியான அஞ்சனை மைந்தனுக்கு எம்பெருமானின் மலர் மாலை சாற்றி சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் ஆலயத்திற்கு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜரை அழைத்து வந்து கொடிமரம் முன்பு நிறுத்தி வெள்ளி திருக்குடை நிறுத்தி இசை வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது.
இதேபோல் சிறிய பல்லக்கில் 100 கால் மண்டபத்திலிருந்து எழுந்தருளி இருந்த ஸ்ரீ பிரணதார்த்ரி ஹரவரதரையும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர அவருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தேரடிக்கு திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் சுவாமிகள் எழுந்தருளியதும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தா கோபாலா என பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ சுந்தர பரிபூரணருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் தங்க ஹாரங்களும் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நீலப்பட்டு சேலைகள் அணிந்து உபயநாச்சியார்களும் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி உலாவர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவோணத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மேடையில் ஸ்ரீ விஜயவல்லி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி அலங்காரத்தோடு எழுந்தருள பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். கன்னிகாதானம் செய்ததும் மங்கள வாத்திய முழக்கத்தோடு ஸ்ரீ விஜயவல்லி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை மண்ணடி பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மல்லிகேஸ்வரர் கோவில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரம் அமைந்த சிவாலயத்தின் அருகே உள்ள தேரடியில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட சிறிய ரதத்தில் ஸ்ரீ விநாயக பெருமான் தங்க கவச அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க, மற்றொரு ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி தனி தேரில் அருள்மிகு மரகதாம்பாள் சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாகவும் நின்று காட்சி தந்தனர். பிரம்மாண்ட திருத்தேரில் தொப்பார கிரீடமணிந்து சர்வாபரணங்களோடு பிரியாவிடையுடன் உற்சவர் அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்காட்சி தர தேரின் முன்பு நாட்டிய கலைஞர்கள் நடனமாடி நடனஞ்சலி செலுத்தினர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள், தாரை தப்பட்டைகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தெருக்கூத்து கலைஞர்களின் நடனங்கள், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. கணநாதனும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஈசன் எழுந்தருளிய திருத்தேரையும் அம்பிகை நின்றருளிய தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் உற்சவருக்கு பங்குனி மாத திருவோண புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் யானை செங்கம்மா, வாத்தியக்காரர்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்திலிருந்து மரக்கேடயத்தில் உற்சவ ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி கவசத்துடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் சன்னதி முன்பு உற்சவர் எழுந்தருளியதும் பாராயணம் செய்த பிரபந்ததாரர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. கையில் வேத்திரம் எனும் சாட்டை ஏந்தி மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அழகாக காட்சி கொடுத்த உற்சவரை முற்றவெளிக்கு சுமந்து வந்தனர். அங்கு திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி சுவாமிக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு உற்சவ பெருவிழாவையொட்டி
பல்லக்கு பவனி நடைபெற்றது. இதையொட்டி சிவாலயத்திலிருந்து பிரபை நிறுத்திய பலகையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பல்லக்கில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ தெய்வங்களுக்கு மாலைகள் சூட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வாபரணங்கள் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி முருகப்பெருமான் அழகாக திருக்காட்சி தர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தேவியர்கள் சமேத குமரனை வணங்கி வழிபட்டனர். வீதி உலா முடிந்ததும் தெய்வங்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு நாவலடி கருப்பண்ண சுவாமி கோவிலில் சக்தி பூஜை விழாவையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி சுயம்பு மூர்த்தியாக உள்ள அருள்மிகு நாவலடி கருப்பண்ண சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ செல்லாண்டி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபத்துடன் ஏக தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நாவலடி கருப்பண்ண சுவாமிக்கு வெண்ணிற ஆடை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுதை சிற்பமாக குதிரை வாகனத்தில் அமர்ந்து அருள் புரியும் கருப்பண்ண சுவாமிக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் உபயதாரர்களும் ஏராளமான பக்தர்களும் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்க்கப்பட்டன. இதனிடையே கோவில் கலசத்தில் நவதானியங்கள் சேர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் பம்பைகள் முழங்க 2 மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றன. இதையடுத்து 4ஆம் கால யாகசாலை பூஜை துவக்கத்தின் போது கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மலர் மாலைகள் சூட்டி மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பொன்பத்தி குளக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்திவேல் முருகன் கோவிலில் 53ஆம் ஆண்டு பங்குனி திருத்தேர் விழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பம்பைகள் முழங்கியபடி இருக்க மந்திரங்கள் ஓதியபடி கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வேப்பிலையும் கட்டி அலங்கரித்தனர். கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து சிறப்பலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசிக்க மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு காப்பு கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி மாலை அணிந்து விரதங்களை துவக்கினர். பிறகு மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக வாகன மண்டபத்திலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உலா புறப்பட்டனர். கோவில் பிரகாரங்களை சுற்றி வந்து ஆலயத்தின் வெளியே உற்சவ மூர்த்தியை அழைத்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ய அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. சேஷ வாகனத்தில் வெண்ணெய் தாழி கண்ணனாக அமர்ந்திருந்த உற்சவருக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்யப்பட்டது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உள்ள அருள்மிகு உஜ்ஜயினி மகாகாளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூல வைகை ஆற்றங்கரையோரத்திலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முழங்கியபடி முன்னே செல்ல ஊர்வலமாக வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அருள்மிகு மாகாளியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவில் அருகே மின்விளக்கு வாகனத்தில் அனுமந்தன் மீது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வீற்றிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவருக்கு வாகன புறப்பாடு துவங்கியது. சிறிய திருவடி மீது வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அமர்ந்து சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தவாறு பவனி வந்த சுவாமியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிபாடி கிராமத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாக சாலையிலிருந்து புறப்பட்டனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றினர். இதைத் தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 3 கலசங்களும் 3 நிலைகளும் அமைந்த ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தின் அருகே தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவமூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சிறப்பலங்காரத்துடன் காட்சி தந்தவாறு பவனி வந்து அருள் பாலித்தார். ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுக்க தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் ஊரை சுற்றி வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. பக்தர்கள் சர்வ அலங்காரத்தோடு தேரில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி வயலூர் மார்க்கத்தில் திருக்கார்குடி மாமலை எனப்படும் உய்யகொண்டான் திருமலை உஜ்ஜீவநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 4ஆம் திருநாளன்று சிவாலயத்தில் உள்ள வாகன மண்டபத்தில் பிரியா விடை சமேதராக உற்சவர் ஜீவநாதரை கைலாய பர்வத வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசுமாலை ருத்ராட்ச மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் கவசங்களுடன் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பிரியாவிடை நீலப்பட்டு சேலை கட்டி கொண்டு எம்பெருமானின் அருகே அமர்ந்து அருள் பாலித்தார். கமல வாகனத்தில் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்பிகைக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததும் சிவபாதம் தாங்கிகள் தெய்வங்களை ஆலய பிரகாரங்களை சுற்றி கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது.
சர்வ அலங்காரத்துடன் கைலாய பர்வத வாகனத்தில் ஈசனும் கமல வாகனத்தில் அம்பிகையும் பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். 5ஆம் திருநாளில் மூஷிகன் மீது விநாயகர், ரிஷப வாகனங்களில் சுவாமி, அம்பாள், மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, சிறிய ரிஷபத்தின் மீது சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்து காட்சி தர கைலாய வாத்திய முழக்கத்துடன் தெய்வங்களுக்கு தூபமிட்டபடி மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. அபயமும் வரதமும் காண்பித்து சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ உஜ்ஜீவநாதரும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு கையில் கோலக்கிளி தாங்கி ஒய்யாரமாக அமர்ந்தவாறு ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்பாளும் திருக்காட்சி தர தெய்வங்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. திருவீதி புறப்பாடு துவங்கியதும் கணநாதனும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் பின்தொடர ரிஷபங்களின் மீது அமர்ந்த ஆதி தம்பதிகள் கோவிலின் வெளியே எழுந்தருளி உலா புறப்பட்டனர். வழிநடையிலும் ஏராளமானோர் ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சமூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலையப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவ பெருந்திருவிழாவின் ஒரு பகுதியாக வெண்ணெய் தாழி வைபவம் நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த ஆலயத்தில் உற்சவர் பொன்னப்பர் வெண்ணெய் தாழி கண்ணனாக ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் பல்லக்கில் காட்சி கொடுத்தார். தவழும் கண்ணனாக அருள் புரிந்த சுவாமிக்கு முத்தாபரணங்கள் கொண்டு பின்னழகையும் பலவித ஆபரணங்களுடன் முன்னழகையும் அலங்கரித்திருந்தனர். வெண்ணெய் குடம் தாங்கியபடி காட்சி கொடுத்த சுவாமிக்கும் அருகே எழுந்தருளியிருந்த தாயாருக்கும் தீபம் காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. முத்துக்கள் பதித்த சாயகொண்டை கிரீடமணிந்து சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ பூமி தேவி தாயாரும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கோவில் யானை முன்னே செல்ல வெள்ளி பல்லக்கில் அமர்ந்து கொண்டு உற்சவ மூர்த்திகள் பவனி வர நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் வழிநடையிலும் பக்தர்கள் உற்சவருக்கு வெண்ணெய் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல முக்கிய வீதிகளில் வலம் வந்த உற்சவர்களை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேவியர்கள் சமேத உற்சவ மூர்த்திக்கு தங்கமயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவிலில் நாதஸ்வர தவில் வித்வான்கள் மங்கள இசை வாசித்தபடி இருக்க ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி கவசங்களுடன் கிரீடங்களும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலும் சேவர் கொடியும் தாங்கியவாறு முருகப்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து தங்கமயில் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது. சப்பரங்களில் விநாயகரும் வீரபாகு தேவரும் உடன் வர மலையை சுற்றி தங்கமயில் வாகனத்தில் வலம் வந்த தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சரபேஸ்வரரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் இருக்கும் அடி அண்ணாமலை கிராமத்தில் உள்ள மாணிக்கவாசகர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ மாணிக்கவாசகர் சன்னதியை வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டங்களில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மாலை சூட்டி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து சந்தன குங்குமம் வைத்து விமான கலசத்திற்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு கருவறையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாணிக்கவாசகருக்கு புனித நீரை ஊற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து வஸ்திரம் கட்டி ருத்ராட்ச மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சேலம் அக்ரஹாரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து அலங்காரத்துடன் ஆராதனைகளும் நடைபெற்றன. கோவில் கருவறையில் அபயம் காட்டியபடி நின்றருளும் மூலவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு தேன், பால், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வடைமாலை சாற்றி பக்தர்கள் பாடல்கள் பாட ஸ்ரீராமதூதனுக்கு தீபம் காண்பித்தனர். இதனிடையே கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் வடைமாலை சாற்றி தீபம் காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் உற்சவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மூலவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்கள் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்தனர். உற்சவ மூர்த்திக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக காட்சி கொடுத்த மூலவருக்கும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த உற்சவருக்கும் தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்களாரதிகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கோவை நேருநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் திருவோண நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள் புரியும் மூலவருக்கு தங்க பாத கவசங்கள் அணிவித்து வெண்ணிற ஆடை கட்டி ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் சூட்டி மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பஞ்சகற்பூராரதி காட்டப்பட்டது. கருவறையின் வெளியே மேடை மீது உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரபந்தம் சேவித்தபடி மூலவருக்கு சாமரமும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலவட்டமும் வீசப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் துவங்கியது ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம். தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் உடன் வர எம்பெருமானாருக்கு மாடவீதி புறப்பாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பல்லவ உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதராஜரும் பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரவரதரும். திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் தேவஸ்தான பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் பங்குனி திருவோண உற்சவம். ஸ்ரீ விஜயவல்லி தாயாருடன் ஸ்ரீ சக்கரராஜனுக்கு திருக்கல்யாணம். சென்னை மண்ணடி அருள்மிகு மல்லிகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।